டே 4 முடிஞ்சிருக்கு. டே 4 எப்படி போச்சுங்கிறத பார்க்கலாம். டே 4 பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா வந்து 339 வந்து ரன்ஸ் லீடில் இருக்காங்க. இந்தியா வந்து கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க லாஸ்ட் விக்கெட் எடுக்கிறதுக்கு. ஃபஸ்ட்டு வந்து செகண்ட் இன்னிங்ஸில் ஆஸ்திரேலியா வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. 91 ஃபார் 6. அப்புறம் மானஸ் லாம்பிஷைனும் பேட் கமின்ஸும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு 50க்கு மேலே கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா நேத்தன் லைனும் ஸ்காட் பாலாண்டும் நல்லா விளாண்டுட்டு இருக்காங்க. இந்தியா வந்து இந்த டெஸ்ட்டை வந்து ஜெயிக்கிறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். இந்தியா வந்து ட்ரா பண்ணாலே பெரிய விஷயமா இருக்கும் போல் இந்த டெஸ்ட்டை. ஏன்னா இப்படிப்பட்ட டீம் வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. ஜெய்ஸ்வால் வந்து 3 கேட்ச் விட்ருக்காரு, இன்றைக்கி 2 கேட்ச் விட்ருக்காரு. ரோஹித் சர்மாலாம் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார் கேட்ச் விட்டதில்ல. அடுத்தது பார்த்திங்கன்னா மெயினான ஃபார்முக்கு வந்துட்டார் முகமது சிராஜ். க்ரௌடெல்லாம் ரொம்ப இன்ட்ரப்ட் பண்ணார், ரொம்ப சவுண்டு போட்டார் விக்கெட்லாம் எடுத்து. அதெல்லாம் பரவாயில்ல. பிஜிடி சீரீஸில் இதுவும் பெருசாக தான் நடக்குது. பட் ஆனால் இந்தியா வந்து இன்னும் ஜெயிக்கணும்னா இன்னும் கஷ்டம். ஒரு நாளில் வந்து 300 ரன்னால் அடிக்க முடியாது. ஆஸ்திரேலியா வந்து இன்னும் டிக்ளேர் பண்ணல. ஏன்னா 228 ஃபார் 9 இருக்காங்க. அவங்க வந்து ஒரு 350 வரையும் ஆடுவாங்க நாளைக்கு மார்னிங்கு. அந்த 350 மார்க் வந்தோடனே டிக்ளேர் பண்ணலாம். இன்னும் ஓவர் நைட்டில் கூட அவங்க டிக்ளேர் பண்ணலாம். அது அவங்களோட சாய்ஸு. எப்படி போகுதுன்னு தெரில இந்த சீரியஸு. ஆனால் நாளைக்கு இந்தியாவுக்கு வந்து டஃப்பாக தான் இருக்கும். ஏன்னா நியூ பாலில் ஃபஸ்ட்டு ஒரு 30 ஓவர்ஸ் விக்கெட் விடாமல் சர்வே பண்ணாங்கன்னா மேட்ச் ட்ரா ஆகும். இல்லைனா எப்படி வேணால் போகும் இந்த டெஸ்ட் மேட்ச்சு. அதிக சான்ஸ் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு ஜெயிக்க சான்ஸ் இருக்குது. ஏன்னா இவ்வளோ ரன் லீடு வச்சுருக்காங்க. இந்தியா வந்து அடிக்கனா போனாங்கன்னா மாட்டிக்குவாங்க. ஒழுங்காக ட்ரா பண்ண பார்க்கணும். சூப்பராக விளாண்டார் மானஸ் லாம்பிஷைனு. நல்லா விளாண்டார். 76 அடித்தார். நல்லா விளாண்டார். ஆனால் பும்ராவை சொல்லி அவங்க அப்பா மனுஷன் 4 விக்கெட் எடுத்தாருங்க. என்ன மாதிரியான பவுலிங் போட்டுட்ருக்காரு பும்ரா. ஈக்குவலாக சிராஜும் சப்போர்ட் பண்ணார். ஆகாஷ் தீப்பும் சூப்பராக பவுலிங் போட்டார். ஜடேஜாவும் சூப்பராக பவுலிங் போட்டார். ஓவராலாக இந்தியா வந்து இந்த டெஸ்ட்டில் வந்து நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் ஆனால் நேற்றுக்கே நம்ம சொல்லியிருந்தோம் டே 3 வச்சு டே 4 எப்படி போகுதோ அதை வச்சு தான் சொல்ல முடியும் ரிசல்ட்டுன்ட்டு. டே 4 இப்போதைக்கு வந்து ஆஸ்திரேலியா நல்லா கம்ஃபர்டபுள் பொசிஷனில் இருக்காங்க. 333 ரன் லீடில் இருக்காங்க. ரொம்ப பெரிய விஷயம். இந்தியா வந்து இந்த ரன் அடிக்கிறது வந்துலாம் சாதாரண விஷயம் கிடையாது. நான் ஆஸ்திரேலியாவோட பவுலிங் அட்டாக் எப்படி இருக்குன்னு தெரியும், அவங்க எப்படி வருவாங்கன்னு தெரியும். லாஸ்ட் டே எல்சிஜியில் ரொம்ப டஃப்பாக தான் இருக்கும் இந்த டெஸ்ட்டு. ஆனால் மேக்ஸிமம் ட்ரா தான். நான் என்னோடய ப்ரெடிக்ஷன் படி நான் ஆஸ்திரேலியாவுக்கு வந்து 60 கொடுப்பேன், இந்தியாவுக்கு 40 கொடுப்பேன். ஆஸ்திரேலியா ஜெயிக்கிறதுக்கு 60 இருக்கும், இந்தியா ட்ரா பண்ணுறதுக்கு 40 தரேன். இந்தியாவில் ஜெயிக்கலாம் முடியாது இந்த டெஸ்ட்டை. ட்ரா பண்ணாங்கன்னா பெரிய விஷயம். ஏன்னா ஆஸ்திரேலியாவோட பவுலிங் அட்டாக் அப்படி இருக்குது. ஏன்னா இந்தியாவோட டாப் ஆர்டர்ஸ் வந்து யாருமே வந்து சரியான ஃபார்மில் இல்லை. எக்ஸ்பெஷலாக வந்து கேஎல் ராகுல், ஜெய்ஸ்வால் பண்ணால் அங்கிட்ட வந்து ரோஹித் சர்மா, விராட் கோலினா ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரிஷப் பந்தும் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு. அவர்னா அடிக்க போனார்னா மாட்டிக்குவார். நாளைக்கு ஆஸ்திரேலியா ஒரு வேளை ஏர்லியாக வந்து எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வாலையும் கேஎல் ராகுலையும் எடுத்துட்டாங்கன்னா முடிஞ்சு போயிடும் கதை. இந்தியாவுக்கு தகிட்ட தோணும் தான். ஏதோ ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்து நிதிஷ்குமார் ரெட்டியும் வாஷிங்டனும் காப்பாற்றினாங்க. அதே மாதிரி எல்லோரும் நேரத்தில் அவங்களே காப்பாற்றாங்கன்னா முடியாது. நாளைக்கு வந்து ராகுலோட விக்கெட்டை தான் மெயினாக எடுக்க பார்ப்பாங்க ஆஸ்திரேலியா. ராகுல் விக்கெட்டை எடுத்துட்டாங்கனாலே அங்கே பாதி ஆட்டம் முடிஞ்சிடும். அது எப்படி வேணால் போகலாம், பார்ப்போம். எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸில் சூப்பராக விளாண்டார். பட் ஆனால் ராகுல் தான் மெயினான விக்கெட் அவங்களுக்கு. ராகுலையும் விராட்டையும் விக்கெட் எடுத்துட்டாங்கன்னா முடிஞ்சு போயிடும். மெயினாக ராகுல் விக்கெட்டை தான் பார்ப்பாங்க. ஏன்னா ராகுல் தான் ரொம்ப நேரம் விளாடுவார். அவர் ஆடினால ஒரு செஷன் ஆடிடுவார். அவர் விக்கெட்டை தான் எடுக்க பார்ப்பாங்க. நாளைக்கு ஆஸ்திரேலியா ஜெயிக்க 60% சான்ஸ் இருக்குது. இந்தியா ட்ரா பண்ண 40% தான். பார்ப்போம் நாளைக்கு எப்படி போகலாம். நாளைக்கு ஆஸ்திரேலியா எப்போ டிக்ளேர் பண்ணுவாங்கன்னு தெரில. அவங்க டிக்ளேர் பண்ணுறத வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். இப்போதைக்கு ஆஸ்திரேலியா வந்து ரொம்ப அட்வான்டேஜில் இருக்காங்க. அப்பர் ரனில் ஆஸ்திரேலியா தான் இருக்காங்க.